Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. EPS ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்த ஆற்காடு அதிமுக எம்எல்ஏ சுகுமார் இந்த விஷயம் இப்போ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளோட EPS ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் ஒரு எம்எல்ஏ இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். விவரத்தோட செய்தியாளர் தாயுமானவனும் இணைந்திருக்கிறார். தாயுமானவன் வணக்கம். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கூட்டத்தை ஒரு எம்எல்ஏ புறக்கணிச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய தரப்புலேருந்து ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன சூழல்? 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகாக அதிமுக தலைமையின் மீது பல்வேறு நிர்வாகிகளும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி வராங்க. அதிருப்தியை வெளிப்படுத்திய நிர்வாகிகள்ல ஒரு சிலர் தங்களுடைய கட்சி பதவி மற்றும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைவதும் வாடிக்கையாக மாறியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துல மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில 6வது நாளாக இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் 2 மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. முதல்ல ராணிப்பேட்டை மற்றும் அதனை தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளோடு EPS அவர்கள் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக SM சுகுமார், ஆற்காடு எம்எல்ஏ SM சுகுமார் இருந்து வந்தார். EPSக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய நிலையில சுகுமார் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பதவி என்பது பறிக்கப்பட்டது. அதே சமயம் சுகுமாருக்கு பதில் சுமைதாங்கி ஏழுமலை என்பவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இதே போல் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளராக முன்னாள் எம்எல்ஏ ரவி இருந்தார். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துவிட்ட நிலையில் அவருக்கு பதிலாக லோகநாதன் என்பவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில இந்த 2 புதிய மாவட்ட செயலாளர்களும் மற்றும் கட்சியினுடைய மற்ற பிற மாவட்ட நிர்வாகிகளும் இன்று நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்துல பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தற்போது மாவட்ட செயலாளர் பதவிக்கு பதில் SM சுகுமாருக்கு கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியும், அதே போல KC வீரமணி முன்னாள் அமைச்சருக்கு அமைப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த 2 பதவிகளையுமே இருவருமே ஏற்க முன்வராத ஒரு சூழல்ல இன்றைய தினம் மாவட்ட வாரியான ஆலோசனை கூட்டத்துல இருவரும் பங்கேற்பார்களா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. இந்த கூட்டத்துல முன்னதாக ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் இந்த கூட்டத்துல பங்கேற்கவில்லை, புறக்கணித்திருக்கிறார் என்ற தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தலைமையின் மீது தொடர்ச்சியா அதிருப்தியில இருப்பதன் விளைவாக இவர் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மற்றொரு முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் KC வீரமணி இந்த கூட்டத்துல பங்கேற்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அவரும் புறக்கணிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அந்த கூட்டத்துல அவர் புறக்கணிப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவே தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.